ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி இனட்டா ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை மசாலா. ரொம்ப குயிக்காக சிம்பிளாக இந்த ரெசிபி முடிச்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் 60 ml எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3லேருந்து 4 பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 மிளகு காஞ்சிட்டு இருக்க இந்த எண்ணெயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது ஸ்பைசஸ் விடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த எண்ணெயில் விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 5 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. நம்ம விட்டுருக்க இந்த வெங்காயம் முந்திரி பருப்பு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம விட்டுருக்க இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வந்திருக்கு. தக்காளியும் சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் கலவைகள் எல்லாம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முட்டை, வேக வச்ச இந்த 5 முட்டை வெள்ளை தோல்கள் மேலே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கலாம். இப்படி குத்தி விடும் போது நம்ம விடுற மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி வரும். இப்போ மசாலாக்கள் எல்லாம் விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க இந்த மசாலா பொடியெல்லாம் முட்டைகள் மேலே நல்லா கோட்டாகி வரட்டும். இப்போது ஒரு 30 ml, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம மசாலாவில் கலந்து விட்டுருக்க இந்த முட்டைகளை இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். முட்டை எந்த அளவுக்கு வதங்கணுன்னா அந்த முட்டையோட மேல் தோல் ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ எண்ணெயை வடித்து முட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த மசாலாக்கள் எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதங்கட்டும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுருக்க மசாலாக்கள் எல்லாம் கரிஞ்சிடும். இப்போது நம்ம மிக்சியில் அந்த வெங்காய கலவைகள் எல்லாத்தையும் அரைச்ச பேஸ்ட்டை இதில் விட்டுக்கலாம். விட்டு இந்த எண்ணெயிலே மசாலா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க முட்டைகளை இந்த கலவைகளை விட்டுக்கலாம். முட்டையை மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலாக்கள் எல்லாம் முட்டையில் இறங்குற அளவுக்கு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாக்கள் எல்லாம் முட்டையில் இறங்கி நம்ம விட்டுருக்க இந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ, எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். சுடு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு
5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடலாம். மசாலாக்கள் எல்லாம் நல்லா கொதித்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தலைகளை இது மேலே விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ லிட்டு போட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பை அணைச்சிடலாம். நம்ம மசாலாக்கள் எல்லாம் முட்டையில் இறங்கி நல்ல முட்டையும் வெந்து வந்திருக்கு. கிரேவி நல்ல பதத்துக்கு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம விட்டுருக்க மசாலா எல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை பாய், டேக் கேர்.